ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொபைல் இருக்குது. 3 மொபைலுக்கான ரேட்டையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது வந்து OnePlus 7 Pro. பேக் டோர் உடஞ்சது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் கோடு. ஸோ நிறையா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ டச்சு கூட வேலை செய்யலை. இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து 96. எப்பா இதுக்கு பாஸ்வேர்டு என்ன சொன்னார்? இதுக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு சொன்னாரப்பா. இதுக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் சொன்னாரு. அதான் டச் ஒர்க் ஆகல. இதுக்கு பாஸ்வேர்டு இருக்கு 96264 என்னமோ சொன்னாரு. அது நான் கேட்டுக்கிறேன், கிளியரா கேட்டுக்கிறேன். அது 100 ரூபா கொடுத்தா கூட ரீசெட் அடிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது வந்து பாத்தீங்கன்னா போர்டு நல்லா இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபா, 4000 ருபீஸ். போர்டுக்காக தான் இந்த மொபைல் நம்ம சேல்ஸ் பண்றோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதா இருந்தா மொபைல் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து வச்சிருந்து டிஸ்பிளே எல்லாம் வந்து நல்லா இருக்கு, போர்டு போயிடுச்சுன்னா இந்த போர்டை வாங்கி அதில் மாட்டிடலாம். இப்போ என்கிட்டே ஒரு ஃபோன் இருக்கு. இது வந்து என்ன ப்ராப்ளம்னா கேமரா ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து இது இல்லை, இது ஒருத்தர் இது வாங்க போறாரு. இது இங்கே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகல. ஆனாவலையா? நீங்க சார்ஜ் போடாம வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆகல. பாப்அப் கேமரா மேலே வரையும் வருது, ஆனால் கேமரா ஒர்க் ஆகல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் கேமரா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் பேக்கில் வந்து இந்த பேனல் உடஞ்சிருக்கு. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் பேக்ரவுண்ட் இஷ்யூ இருக்குது. பேக்ரவுண்ட் இஷ்யூனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆரஞ்சு கலராக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆன் ஆச்சுன்னா காட்டிடுறேன். லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி போனால் கூட நீங்கள் தூக்கி இந்த போர்டை தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கேமரா ஏதோ ஒன்று மாற்றிக்கலாம். ஆனால் இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதோட ரேட்டு 9000 ரூபா, 9000 ருபீஸ். இது கேமரா ஒர்க் ஆகல, லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது, பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதுதான் இதோட ப்ராப்ளம். இதோட விலை 9000 ருபீஸு. இது ரெட்மி நோட் 9 ப்ரோ ஒன்று வந்திருக்கு சேல்ஸுக்கு. ஸோ இன்னும் விலை வரலன்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விலையும் தெரில, ஒன்றும் தெரில. அதனால் பாக்ஸோடு இருக்குது. 4GB RAM, 64GB. ஸோ இது அவர் கஸ்டமர் இப்போ ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அநேகமாக அவர் பார்சல் போட்டு விட்ருக்காரு. வந்துச்சுன்னா அந்த ரேட் சொல்கிறேன். இது யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 4000 ரூபாய்க்கு தரேன். சரியா? போர்டு நல்லா இருக்குது. டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருச்சு, பேக் டோர் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே டோட்டலாகவே போயிடுச்சு. மற்றபடி கேமராலாம் எல்லாமே நல்லா இருக்குது, போர்டு நல்லா இருக்குது.